Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெட்ரூம் மேக்ஓவர் வீடியோ. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுது, சிலதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டீக்ளட்டர் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்ம மேக்ஓவர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கபோர்டில் இருக்க திங்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு கபோர்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்க போகிறேன். நிறைய டஸ்ட்டும் ஃபார்ம் ஆகும் அதில், அதனால வேக்யூம் கிளீனர் வச்சு தான் நான் இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறேன். வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா ரூமையும் ஒரே டைமில் க்ளீன் பண்ண மாட்டேன். ஒரு ரூமாக தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த ரூமில் இருக்க திங்ஸை இந்த ரூம்லேயே தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் அப்படியே டைரெக்டாக டஸ்ட்லாம் தட்டி விட்டு அப்படின்னா எல்லாத்துலேயுமே டஸ்ட்டு படும். அதனால தான் நான் வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, சுத்தமாகவும் க்ளீன் பண்ணிடுது, அதே மாதிரி சீக்கிரமாக நமக்கு நிறைய டைமும் சேவ் ஆகுது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கூட டஸ்ட்டே இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நான் லெஃப்ட் சைட் கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதாவது நம்ம ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு, இல்லைன்னா பேக் சைடில் வச்சுட்டு நம்ம ரெகுலராக எடுக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி பக்கமாக வச்சுருக்கேன். செகண்ட் ரோவில் ஃபுல்லாக பில்லோ தான் நான் வச்சுருக்கேன். பில்லோ யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறது தான். அது ஒயிட்டாக இருக்கிறனால கவர் விட்டு நான் எடுக்கல, ரொம்ப டஸ்ட் பட்டுரும் அப்படின்றனால. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 2 சின்ன பில்லோ காரில் வச்சுருப்போம். அது இங்கே இந்த ட்ரேயில் நான் பவுச்சு, அப்புறமா A4 ஷீட் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கீழே பிரிண்டரும் அப்புறம் ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம், பென் ட்ரைவ் இது எல்லாமே அந்த டப்பாவில் போட்டு அங்கே வச்சுருக்கேன். அதுக்கான பிளக் எல்லாம். அப்புறம் பக்கத்தில் இதில் முக்கியமானதெல்லாம் இந்த சூட்கேஸில் வச்சுருக்கோம். கீழே ரோல் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகிற பேகு தான். ஒரு முறை போயிட்டு வந்தோடனே நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுடுவேன். இதில் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இருக்கிறது, அப்புறமா ஸ்டிச் பண்ணுறதுக்காக வாங்கின துணி, இது எல்லாமே இதுக்குள்ளே வச்சுட்டு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேக்கில் இருக்கிறது இது என்னோட பொண்ணோடது. அது கொஞ்சம் ஒர்க் இருக்கிற ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் கபோர்டில் வைக்கவே முடியாது, ரொம்ப நிறைய இடத்த எடுக்கும். அதனால இந்த மாதிரி பேக்கில் போட்டு செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இங்கே கார்பெட்டும் அப்புறம் மேட்டும் வச்சுருக்கேன். பேக் சைடில் இருக்கிற ட்ராலியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பேக் தான் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த கடைகளுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது கொடுக்குற கவர் தான். அதுவும் அப்படி தான் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்து மடித்து வச்சுருவேன். தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. நெக்ஸ்ட்டு ரைட் சைட் கபோர்டுக்கு வைக்கிறது எல்லாத்தையுமே நான் செக்ரிகேட் பண்ணிட்டேன். தனித்தனியாக நம்ம மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா குவில்ட்டு, அப்புறமா ரெயின் கோட் இதெல்லாம் வச்சுருக்கு. இது ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு இனிமேல் தேவைப்படாது. அதனால அந்த பேக் சைடில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இடம் இருந்துச்சுன்னா நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ அதை அங்கே வச்சுக்கலான்ட்டு. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது நம்ம ஸ்டிச் பண்ணின துணியில் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நான் அங்கே மடித்து வச்சுருக்கேன். கர்டைன், சோஃபா, குஷன் கவர் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளாத்லேருந்து அங்கே நான் மடித்து வச்சுருக்கேன். மேலே பெட்ஷீட் அதுவும் ரேராக யூஸ் பண்ணுறதா, வின்டர் சீசனில் யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் கர்டைன் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம அடிக்கடி பில்லோ கவர்லாம் நம்ம எடுப்போம். அதனால ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆர்டராக வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு. இது என்னோட பையனோடது டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறது மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். மற்ற ட்ரெஸ் எல்லாம் வேறு கபோர்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே நீட்டாக இருக்கும், ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த பாக்ஸில் இன்னர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கபோர்டுனுடைய லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரூம் ஃபுல்லாகவே நான் மேக் ஓவர் பண்ணினதுக்கு அப்புறமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமே நம்ம மேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், வென்டிலேஷன் இருக்கணும், நல்லா ஸ்பேசியஸாக இருக்கணும். அதுக்காக தான் நான் கர்டைன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான கிளாத் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், நமக்கு ப்ரைவசியாகவும் இருக்கும். அதே மாதிரி கீழே எந்த திங்ஸும் வைக்காமல் நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற இடம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது எங்கள் பையனோட ரூம் அப்படிங்கிறனால சிங்கிள் பெட் மட்டும் தான் நாங்கள் போட்டிருக்கோம். நம்ம எப்போதுமே விண்டோக்கு கர்டைன் போடும்போது ஷார்ட்டாக போடாமல் டோர் கர்டைன் மாதிரி நல்லா லாங்காக போட்டோம் அப்படின்னா அது ஃப்ரெஞ்ச் டோர் இருக்க மாதிரி அந்த ரூமே நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த வீட்டில் ஜூலை ஹேங் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டான இடம் இங்கே இல்லை. அதனால இந்த கார்னர்லேயே நான் அதை வச்சுட்டேன்.
பக்கத்தில் அயன் பண்ணுற டேபிள் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பாத்லா கம்பெனி. இது கீழே இருக்கிற ஸ்டாண்ட் வந்து உடஞ்சி போயிடுது. அதனால் வந்துட்டு மேலே இருக்கிற அந்த போர்டு மட்டும் அப்படியே வச்சுட்டு ஃபில்டர்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டு தான் அது மேலே வச்சுட்டு இப்போதைக்கு டெம்பரரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்ம டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி திங்ஸ் நிறையா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு யூனிஃபார்ம், அப்புறம் நோட் புக், பேப்பர், அது இதுன்னு நிறையா இருக்கும் இல்லைங்களா. அது எல்லாமே டீக்ளட்டர் பண்ணினதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து மேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். ஸோ கபோர்டு ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.